வணக்கம். என் பேர் ஹனா ஹனீஃபா. நான் நாவலப்பிட்டியில் இருந்து வரேன். நான் படித்தது வந்து கம்பல ஜஹிரா காலேஜில். நான் ஏலெவல் நல்லா படித்தேன். இருந்தாலும் என் ரிசல்ட்ஸ் இங்கே நான் ஸ்ரீலங்காட ஜெட் ஸ்கோரை பொறுத்த வரையில் எனக்கு என் மருத்துவ கல்வியை படிக்கிறதுக்கு போதாமல் இருந்துச்சு. அதனால் நான் முடிவெடுத்தேன், ஏதாவது நல்ல ஒரு நாட்டில் போய்ட்டு படிக்கணும் அப்படின்றது தான் என் ஆசை. அதுவும் ஒரு குவாலிட்டியான ஒரு டிகிரியாக இருக்கணும் அப்படின்றது தான் என் ஆசை. அதனால் நான் நிறைய தேடினேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. ஆனால் இருந்தாலும் நிறைய அதை பற்றின டிகிரிஸ் வந்து எனக்கு பெரிய ஒரு ஆசையை தூண்டலை. அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணேன், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அது மாதிரி. அப்போ இவங்களோட QIBD இணையதளத்தில் எனக்கு அவங்களோட பதிவுகளை பார்த்தேன். நிறைய டாக்டர்ஸுங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க, கதைச்சிருந்தாங்க. நல்ல முறையில் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு கோஆர்டினேட்டரை நான் கண்டெக்ட் பண்ணேன். அவரோட பேர் அஞ்சனா. அவர் வந்து எனக்கு சரியான முறையில் எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்ற ஒரு வழிகாட்டலை எனக்கு சொன்னார். அதுக்கு பிறகு நான் அவரை தொடர்பு கொண்டு அவங்களோட அந்த பிரான்ச், அதாவது கலாம்பு 5ல் இருக்கிற பிரான்ச்சுக்கு நான் வந்து அவங்களோட நேரடியாக கதைச்சேன். அவங்க வந்து பெருசு அப்பாயின்மெண்ட் போட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்லியாக கதைச்சாங்க, எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாங்க. அதுக்கு பிறகு கதைச்சி முடிஞ்சதுக்கு பிறகு நான் வந்தது இதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்குள்ளேயே ஒரு ஆசை, எப்படியாச்சும் போகணும், இதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் நான் வந்தது வேறொரு முடிவெடுக்கிறதுக்கு. அதை நிறைவேற்றாமல் நான் இந்த பக்கம் வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கே நிறைய தேடல்கள் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படி தேடி நான் இதுக்கு என் வீட்லேயும் நான் கதைச்சேன், இப்படித்தான் டிகிரி எனக்கு பிடித்திருக்கு, நான் போகிறேன் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இவங்க. எனக்கு ஒரு கோஆர்டினேட்டர்னு இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு கோஆர்டினேட்டர்ஸ் மாதிரி. நிறைய அமௌண்ட் விஷயமா இருக்கட்டும், நிறைய இதாக இருக்கட்டும், HNBக்கு பேங்க் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை தந்துச்சு. அதனால 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் இங்கே இருந்தாங்க. எங்களால் இந்த லாங்குவேஜ் ஃப்ளூ இல்லை, கதைக்க முடியாது. எங்களால் கதைக்கலும், ஆனால் எங்களோட பேரண்ட்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேயா? அதனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி 3 லாங்குவேஜ் கதைக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க நிறைய கதைச்சி எங்களுக்கு இதை பற்றின ஒரு அறிமுகத்தை தந்ததால், என் அப்பா இந்த ஃபீல்டு கிடையாது, ஆனால் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு நான் வந்து இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சு இப்பொழுது எனக்கு தேதியும் வந்துருச்சு. விசா அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களோட பொறுப்பாக எடுத்து செய்கிறாங்க. அது இன்னும் நல்லா இருக்குது. எங்களுக்கு மிச்ச நேரம் நிற்க தேவையில்ல, போன உடனே நாங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. பொதுவாக அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும். ஸோ நாங்கள் இங்கே இருந்து போயிட்டு இவங்களால் நாங்கள் போயிட்டுட்டு இவங்களுக்கு நாங்கள் ஒரு இணைய மாதிரியே இன்னொரு பிள்ளையும் இங்கே வந்து படிக்கணுன்றது தான் என் ஆசை. அதனால தான் நான் இங்கே கதைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இங்கே படிங்க. இப்போ நான் போகிற தேதி வந்து 2025 நவம்பர் 19 நாளைக்கு நான் என் ஜேர்னியை தொடங்குறேன். நீங்களும் தொடங்குங்க. QIB Campus makes your future dream come true. We guarantee your future.